வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் தினமும் 2 முறை ஆய்வு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னை மாவட்டத்தில் 83.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் 4,72,319 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றபோது மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2026 மே ஜூலை மாதத்தில் எல் நினோ காலநிலை மாற்றம் உருவாக்கக்கூடும் என உலக வானிலை ஆய்வு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல் நினோ நிகழ்வால் இந்தியாவில் பருவமழை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடையின் தாக்கத்தால் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியில் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. வரும் நாட்களில் நீர்மட்டம் மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாததால் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது குறித்து திங்கட்கிழமை சென்சார் போர்டு தகவல் தெரிவிக்க உள்ளது. தணிக்கை குழு அதிகாரிகள் ஜனநாயகன் படத்தை மீண்டும் பார்த்துள்ளனர். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2ஆம் கட்ட பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் கட்ட தேர்வை எழுதிய மாணவர்கள் மதிப்பெண்களை உயர்த்தும் நோக்கில் விருப்பப்படி 2ஆம் கட்டத்தை எழுதலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் நின்று 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மயோனஸுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை தடையை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளராக ஆலூர் ஷானவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில பொருளாளராக எஸ். பாலாஜியை திருமாவளவன் நியமித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெற்ற மோதல் சம்பவம். விதிமீறலில் ஈடுபட்ட திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 39 பேர் மீது வழக்கு பதிவு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. உடல் சிதறி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சையில் கடந்த ஆண்டு நடுரோட்டில் ஆசிரியை காவியா வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். தனது மகளை கொன்ற இளைஞரை வெட்டி படுகொலை செய்த தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் 1 வாரமாக பற்றி எரியும் காட்டுத்தீ. சுமார் 2000 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சேதமடைந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர் ஈடுபட்டுள்ளது. திருச்சியில் பட்ட பகலில் நகைக்கடை உரிமையாளரை தாக்கி தங்க நகைகள் கொள்ளை. 1 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. கோடை வெயிலின் தாக்கத்தால் இருந்து தப்பிக்க கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். மலை சாலைகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்து தவிக்கும் குட்டி யானை. யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வனத்துறை அதிகாரிகள் தாயோடு சேர்க்க தீவிர முயற்சி. மேற்கு வங்கத்தில் நடுநிலை தவறியதாக 5 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
கூடுதல் எஸ்பி, எஸ்டிபி உள்ளிட்ட 5 அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட உள்ளது. தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தெலங்கானா ராஷ்டிரிய சேனா என கட்சிக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சேனா கட்சியை சந்திரசேகர் ராவின் BSR கட்சி விமர்சித்துள்ளது. ஒரிஜினல் எப்போதும் ஒரிஜினல் தான் என்று குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் மீம் பதிவிட்டுள்ளது. சபரிமலை மேல் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்த சம்பவம். வானிலை பிரச்சினை என்ற கடலோர காவல்படையின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றும் கூடுதல் விசாரணை தேவை என்றும் கேரள ADGP தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. 12 முதல் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து பயணிகள் விமானங்கள் சேவை மீண்டும் தொடங்கியது. டெஹ்ரானில் உள்ள இமாம் கோமெய்னி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மஸ்கட், இஸ்தான்புல், மதினாவிற்கு விமானங்கள் இயக்கம். ஈரான் வெளியுறவு அமைச்சரின் பாகிஸ்தான் பயணத்தில் அணுசக்தி பேச்சுவார்த்தை இடம்பெறாது என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பிராந்திய அமைதி குறித்த பேச்சுவார்த்தைகள் மட்டுமே இடம்பெறும் என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. IPL தொடரின் புள்ளிகள் பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன. இரு அணிகளிலும் பலம் வாய்ந்த பேட்டர்கள் இருப்பதால் மைதானத்தில் சிக்ஸர் மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.